Can you mix شوية English شوية عربي شوية الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه خير. அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால சஹாபாக்கள் மதீனா போயிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் நபியங்களுக்கு அனுமதி வரல மதீனாவுக்கு போறதுக்காக வேண்டி. காஃபிர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு மஷூரா பண்றாங்க. ஒரு கூட்டத்திலிருந்து ஒருத்தர் போய் நபியவங்களை கொலை பண்ணுவாங்கன்னு சொன்னா குறைஷி கோத்திரத்தால் பழி வாங்கிடுவாங்க. அதனால நாங்க ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு வாலிபங்களை புறக்கி எடுத்து எல்லாரும் சேர்ந்து போய் கொலை பண்ணினா யாரும் பழி செய்ய முடியாது அப்படின்னு மஷூராவை அபூஜஹல் கொடுக்குறோம். இப்ப காஃபிர்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு வாலிபர்கள் போய் நபியோட வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி சுத்தி நிக்கிறாங்க. நபியவர்கள் காலையில் எலுமினத்தோட கொலை பண்றதுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியவங்களுக்கு அறிவிச்சுட்டா, நபியே உங்களுக்கு எப்படி சுத்தி நிக்கிறாங்க உங்களை கொலை பண்றதுக்கு நீங்க மதீனா போயிருங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பெட்ல தன்னுடைய விருப்புல அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை படுக்க வச்சுட்டு சொன்னாங்க, அலியே நீங்க வந்து என்னுடைய காஃபிர்களுடைய அமானத்தை பொறுத்து எனக்கு இருக்குது, அதை அனைத்து நீங்க திரும்பி கொடுத்துருங்க, மதீனா வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வார்த்தையை அலி ரலியல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, காஃபிர்கள் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. மதீனா வந்துருங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த வார்த்தையில காஃபிர்களால் எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் நம்பினேன் அப்படின்னு நான் படுத்திருந்தேன். நபி அவங்க வீட்டுல இருந்து வெளியே வராங்க. வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். யாசிர்ல வரக்கூடிய ஆயத்து இது, பாதுகாப்பு சம்பந்தமான ஆயத்து. நபி அவங்க அந்த ஆயத்தை ஓதி ஒரு பிடி மண் எடுத்து அப்படி வீசுறாங்க. அந்த மண் காஃபிருடைய முகத்தை கண்ணை மறைச்சது மாதிரி. நபி அவங்க பக்கத்துல தான் போனாங்க, எந்த ஒரு காஃபிரும் காணல். நபி அவங்க அப்படியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. ஏற்கனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் சொல்லியிருந்தாங்க, அபூபக்கரே நானும் நீங்க வந்து ஹிஜ்ரத் போவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவங்க எப்ப இந்த வார்த்தையை சொன்னாங்களோ அந்த நாளிலிருந்து இருந்து என் வீட்டு கதவை நான் மூட மாட்டேன், இரவு ஒவ்வொரு நாள் திறந்து வச்சு பார்த்து கொண்டிருப்பேன். நபி அவங்க அந்த இரவுல வராங்க, அபூபக்கரே போலாமா? போலாம், நான் ரெடின்னு சொல்லி தயாராகுறாங்க. ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, முதலாவதாக அப்துல்லா இப்னு அரீகத் என்று சொல்லக்கூடிய ஒரு கைடு, முஸ்லீம் அல்லாத கைடு, அவருக்கு காசு கொடுத்து சொல்றாங்க, 2 ஒட்டகத்தையும் கொடுத்தாங்க. சொன்னாங்க 3 நாளைக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லி, இந்த மலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டு நபி அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்தவர்களாக இந்த சைடுக்கு வராங்க. இது பழைய ஜித்தா ரோடு. மதீனா சைடு போறது அந்த அங்கட் சைடு ரோடு. மதீனாக்கு போகாம இங்கால சைடு ரோட்டுக்கு வராங்க. வந்து இந்த மலையில ஏறுறாங்க. இதுதான் சவுர் மலை. இந்த மலையில மேல ஏறுறாங்க. மேல அந்த மலையில மேல அங்கால சைடுல ஒரு சின்ன குகை இருக்குது. ஒரு 3 பேர் உட்கார்றதுக்கு முடியுமான ஒரு குகை இருக்குது. அந்த குகைகளுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போயிடுறாங்க. காலையே ஆயின பின்னால காஃபிர்கள் பாக்குறாங்க, விருப்புல படுத்திருப்பது முஹம்மது அல்ல, அலி தான் படுத்திருக்கிறார் விளங்கினத்தோட காஃபிர்கள் என்ன பண்றாங்க, எல்லா பக்கத்துக்கும் அனுப்புறாங்க. காஃபிர்கள் நபி அவர்களை தேடி பிடிக்கும்படி யாரு முஹம்மது உயிருடன் கொண்டு வருவாரோ அவருக்கு 100 ஒட்டகை வழங்கப்படும். எல்லா காஃபிர்களும் தேடி சுத்துறாங்க எல்லா பக்கத்துக்கும். சில காஃபிர்கள் இந்த பக்கமாக வந்தாங்க. வந்த காஃபிர்கள் யோசிக்கிறாங்க, இந்த மலையில ஏறி இருப்பாங்களா? மக்காலே ஆக உயரமான மலை இந்த மலை, சரியா? அப்ப இந்த மலையில ஏறி இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லி மேல வரைக்கும் போயிடுறாங்க. மேல வரைக்கும் போய் வாசல் வரைக்கும் போயிடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபியை பார்த்து சொல்றாங்க, லவ் அன்ன அஹதுஹும் நதர தஹ்த கதமைஹி லஅப்ஸரனா யா ரசூலல்லாஹ். அந்த வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் யாராவது கொஞ்சம் காலு கீழே குனிஞ்சு பாப்பாருன்னு சொன்னா எங்களை கண்டுபிடிச்சிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான்னு சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, இன்னொரு ஆயத்துல சொன்னாங்க, அதாவது நீங்க வந்து நாங்க 2 பேர் நினைக்க வேணாம், அல்லாஹு சாலிசுனா, எங்கள்ல 3வதாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ல இந்த ஆயத்தை சொல்றாங்க, இதுஹுமா ஃபில் காரி. அந்த 2 பேரும் குகையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி அவங்க இப்படி சொன்னாங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், வ அய்யத்னாஹு பிஜுனூதில் லம் தரவுஹா. கண்களுக்கு விளங்காத படையின் மூலமாக நாங்க அவர்களை பாதுகாத்தோம். இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், கண்களுக்கு விளங்காத படை மூலமா பாதுகாத்தோம். அப்ப கிதாபில் உள்ள இமாம்கள், தஃப்சீருடைய இமாம்கள் எழுதுறாங்க, குர்ஆனுக்கு வரைவிலக்கணம் செய்யக்கூடிய இமாம்கள் சொல்றாங்க, மலக்குமார்கள் என்ன பண்ணினாங்க, வந்து அந்த குகையை ரெக்கைகளால மறைச்சு கொண்டாங்க. நபி அவங்களையும் அபூபக்கரை யாருமே காணல, காஃபிர்கள் திரும்பி போயிட்டாங்க. சிலர் சொல்றாங்க, பறவைகள் முட்டை விட்டுச்சு, சிறந்தி கூடு கட்டுச்சு, அதனால போனாங்க. இது சம்பந்தமா எந்த ஆதாரமும் இல்ல கிதாபுகள்ல எங்கேயும். என்றாலும் அல்லாஹ் அலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவன். நடந்தும் இருக்கலாம், நடக்காம இருக்கலாம், கிதாபுல ஆதாரம் கிடையாது. அப்ப 3 நாள் இந்த குகையில் இருக்கிறாங்க. 3 நாட்களும் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொண்ணு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. அப்படி ஒரு ரிவாயத்துல இருந்தது. இன்னொரு ரிவாயத்துல இல்ல, வீட்டுல இருந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அஸ்மா சாப்பாடு செஞ்சு கொடுத்தா
பொண்ணு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அதை கொண்டு வந்து தான் 3 நாளும் சாப்பிடுறாங்க. அதே மாதிரி அப்துல்லா அபூபக்கர் ரலியல்லாஹு பையன் மக்கள் இருந்து செய்தி கொண்டு வருவார். செய்தினா இதுதான் நடக்குது, கேட்குறாங்க, இன்னும் கண்டுபிடிக்கல, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இந்த விஷயங்களை கொண்டு வந்து சொல்லுவார். 3வதாக ஆமிர் இப்னு ஃபுஹைரான்னு சொல்ற ஒரு சஹாபி வருவார். ஆடு மேய்ச்சி கொண்டு வருவார். வந்து என்ன பண்ணுவாரு, இந்த 2 பேரும் வந்துட்டு போன காலடி எல்லாத்தையும் அழிச்சிட்டு மேல போய் ஆட்டுல பாலை கறந்து நபி அவங்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப அவர் இரவாயின பின்னால அவரும் திரும்பி போவார். இப்படியாக 3 நாட்கள் இந்த குகையில் இருந்தாங்க. 3 நாட்களுக்கு பின்னால அந்த சொல்லப்பட்ட அப்துல்லா இப்னு அரீகத்னு சொல்ற அந்த கைடு சொல்லப்பட்ட இடத்துக்கு வந்தாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அங்க போனாங்க. ஒட்டகத்துல ஏறினாங்க. மதீனாவை நோக்கி பிரயாணம் செய்தார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு சொல்லி மதீனா போற வழியில பார்க்க முடியாது. அந்த மலை தான் இந்த மலை. இது சவுர் மலை. ஏன் இந்த மலைக்கு சவுர் மலைன்னு சொல்றதா இருந்தா, ஆக மேல வந்து இந்த அரபுல வந்து ஒரு மாட்டுக்கு சவுர்னு சொல்லுவாங்க. எந்த மாட்டுக்கு திமில் இருக்குமோ, ஒட்டாத்து மாதிரி முதுகுலக்கு திமில் ஒன்று இருக்குமோ, அந்த மாட்டுக்கு அரபுல சவுர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மலைவிட ஆக மேல துண்டு அப்படித்தான் இருக்குது, அதனால சவுர்னு சொல்றதுன்னு சொல்லி கிதாப் எழுதுறாங்க. சின்ன இடத்துல எழுதுறாங்க, இல்ல சவுர் என்ற ஒரு மனிதர் ஆரம்ப காலத்துல இந்த குகையில வாழ்ந்தாரு, அதனால தான் இந்த மலைக்கு சவுர் மலை என்று சொல்வது என்பதாக சொல்லப்படுது. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் விருப்பம்னு சொன்னா மக்காவுடைய மதீனாவுடைய முக்கியமான போட்டோஸ் இருக்கக்கூடிய புக்கு அந்த பையன் கொண்டு விற்கிறான். 2 புக்குக்கு 10 ரியால் விருப்பமானாக்கள் வாங்கி கொள்ளலாம். அதுல சவுர் குகை, அந்த ஹிரா குகை போட்டோலாம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் மலையை பாருங்க, போட்டோ பிடிச்சிட்டு பஸ்ல இருக்கு.